வாய் மட்டும் வக்கனையாக பேசுகிறல்ல, இதெல்லாம் ஒழுங்காக பண்ணி வாரவங்களுக்கு போடணும்னு தெரியாது. இஷ்டத்துக்கு ஏனோ தானோ நாக்கி வச்சா எவ திங்கிறவளாம். சொல்லு, எவ திங்கிறவன்னு கேட்டேன். அத்தாச்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்களே. நல்லா தான் இருக்குது. தேங்காய் சட்னி மட்டும் வேணால் கெட்டு போயிருக்கும், மற்றபடி எல்லாம் நல்லா தானே இருக்குது. வாரவி எல்லாரும் சாப்பாடு சூப்பர்னு தானே சொல்லிட்டு போனாங்க. நல்லா தான் இருக்குது. நீங்கள் பாருமுல்ல, நாங்கள் காலையிலே ரெடி பண்ணிட்டோம் தேங்காய் சட்னி, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உடனே சாப்பிடுவான்னு கூப்பிட்டா நீ எங்கே வர்ற? ஏன் மகா காலா நின்றுக்கிட்டு இருக்கால, காலை குத்த வச்சு பாவம் இல்ல அவ. நீ வான்னு கூப்பிட்டா வந்தா தானே. உனக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கிற. 8 மணிக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை 11 மணிக்கு தின்னா அப்படித்தான் இருக்கும். தேங்காய் சட்னி அப்புறம் அந்த லட்சணத்தில் தான் இருக்கும். இட்லி என்ன உனக்கு என்ன ஸ்பெஷலாக செய்ய முடியும்? என் வீட்டில் இந்த ஹாட் பாக்ஸ் எல்லாம் இல்லைன்னா அதில் தூக்கி போட்டிருப்போம். நாங்கள் சும்மா வெறுமனை சட்டியில் தான் வச்சுருந்தோம் இட்லியை சுட்டு. அப்புறம் சுட்ட இட்லி என்ன கொட்டவா முடியும்? உனக்காண்டி என்ன சூடு பண்ணிக்கிட்டா இருக்க முடியும்? நாங்கள் ஏதோ அங்கே நான் வர அளவுக்கு அதைத்தான் எடுத்து வைக்கிறோம். நீ ஃபஸ்ட்டே வந்துருந்தா சூடாக கிடச்சிருக்கும். நீ அங்கே எல்லாத்தையும் பேசிக்கிட்டு கதை பேசிட்டு உட்காந்துருந்தா அப்புறம் நாங்கள் வர்றப்ப இருக்கிறது தான் வைப்போம். அதை ஊசி போனாலும் காஞ்சி போனாலும் தின்னத்தான் ஆகணும். ஏன் உன் மக அவாட்டுக்கு தானே சாப்பிட்றா, மல்லிகை அவாட்டுக்கு தானே சாப்பிட்றா. உனக்கு என்ன? நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைது அங்கிட்ட எடுத்து வச்சுட்டு நல்லா இருக்கிறத எடுத்து தின்னு. என்ன ஊத்தாப்பம் சுட்டு கிடக்குது, இட்லி 2 இருக்குது, வடை 2 இருக்குது, கேசரி இருக்குது, வெண்பொங்கல் கூட இருக்குது. சாம்பாரை ஊற்றி தின்னு. தேங்காய் சட்னி நல்லா இல்லைன்னா வலிச்சு அங்கிட்டு வீசி போட்டு சாம்பாரை ஊற்றி தின்னு. சட்னி தக்காளி சட்னி இருக்குது, நல்லா இருக்குது, தின்னு. இம்புட்டு இருக்குது, உனக்கு குறை மட்டும் அதில் சொல்லணுமா? அட சாப்பிட்டு எந்திரி தாங்கிட்டு. இங்கே இருங்க, நீங்கள் சமைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் வார நேரத்துக்கு செய்யணும். உங்கள் வாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் நேரத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தால் அது எப்படி? வாரையில் சாப்பிடையில் சூடாக பண்ணி தருவோம், சூடாக செஞ்சு தருவோம் நினைக்கணும். உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரேன் பாரு. இங்கே பாரு முத்தலகு, நான் நிறைய தடவை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னைக்காவது உங்கள் வீட்டில் கை நினச்சிருக்கேனா? இன்னைக்கு தானே வாரேன் கை நினைக்கிறதுக்கு. இன்னைக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கியே, ஆனதாக பண்ணி வைக்கணும்லாம் உங்களுக்கு தோணலை? இவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சிருக்கியா? ஏன் இப்படி? ஆக மொத்தத்தில் நான் வந்து இங்கே சாப்பிடக்கூடாது அதானே? பாவமா, அவங்க தான் இவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. ஏமா அவங்களை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்க? நீ சாப்பிடு, இல்லைன்னா போ. சும்மா வீல் ஏதாவது பேச. ஆமாக்கா, சரி விடுக்கா. ஏன் முத்தலகு, நீ தான் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்க கூடாதா? என்ன மல்லிகா நீயும் புரியாமல் பேசுகிற? அருவிட்ட சொல்லி உன்னையும் தான் வர சொன்னேன், நீ வரமாட்டேன்ட்ட. நான் ஒத்தாலும் கிடந்து நான் என்ன பண்ணுவேன்? சரோஜா சத்த நேரம் வரலனாலும் என் பொழப்பு குப்பையாக போயிருக்கும். நான் படாத வேதனை. எங்கள் அம்மாவையும் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா இல்லைனாலும் நான் என் பொழப்பு சிரிச்சிருக்கும். அது கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு சரோஜா வந்து கொஞ்சம் நேரம் உதவி பண்ணிட்டு அப்படி நாங்கள் இருந்துட்டு இருந்தோம். நான் ஒத்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? நீ தெரியாமல் பேசுகிறாங்கட்டு. இல்லை, சம்மந்தி வீட்டுக்கார வரவளே அவைகளுக்கு மட்டும் கடைசியாக ஏதாவது சுட்டு தருவோன்னு நினச்சிருக்கணும். நீ வாட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டே சுட்டு தள்ளிட்டோல, அதுதான் சொல்கிறேன். மற்றபடி என்ன ஒன்றும் இல்லை. ஏக்கா முல்லையக்கா அவைய செஞ்சுட்டா வாங்கிட்டு சாப்பிட்டு எந்திரிக்கா இருக்கிறத. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்படியெல்லாம் தின்னுட்டு போகிறவ இந்த முல்லை கிடையாது. என்னாச்சு? என்ன பஞ்சாயத்து முத்தலகு? ஏங்க நம்ம என்னைக்காவது உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ருக்கோமாங்க? ஒரு நாளையில் கை நினச்சிருக்கோமாங்க? வாரம்ல ஒரு ஆனதா சமைச்சு வச்சிருக்க வேணாம். இந்த இட்லியை தொட்டு பாருங்களே, கல்லு எல்லாம் காஞ்சு போய் சொரன்னு கிடக்குது. ஏங்க இந்த தேங்காய் சட்னி பிறகு ஊசி போச்சுங்க, ஒன்றும் இல்லைங்க அதில். வடை அதுக்கு மிச்சமாக இருக்குங்க. இதெல்லாம் மனசை திங்கிறதா என்னங்க? நீங்களே கேளுங்களே. என்ன ஊசி போச்சு? இப்பதானே நானும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போனேன். எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்பெஷலாக மேடத்துக்கு சூடாக வைக்கலன்னு இங்கே பஞ்சாயத்தா? நீங்களே வேலைக்கு ஏற்றிட்டு பேசிட்டு இருக்காதீங்க, அப்புறம் கோவமா வருது. இங்கே பாரு முல்ல, தின்னுட்டு அங்கே எந்திரிச்சு போவியா? பேசாம இங்கே வம்ப. என்னாலலாம் முடியாது. இப்போ என்னங்கிற? சூடா இட்லி சுட சொல்லுங்க. சூடாவா? சூடா எனக்கு இப்ப இட்லி வந்தே ஆகணும். சூடா இட்லி வந்தாகணுமா? ஆமா, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். சூடா எனக்கு இப்பவே இட்லி சுட்டு கொண்டுட்டு வரணும். என்ன முத்தலகு போ. அத்தாச்சி 5-10 நிமிஷம் இருங்க பொறுமையா. சத்தியமா நான் போய் சுட்டு கொண்டுட்டு வரேன் உங்களுக்காக, சரிங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப 5 நிமிஷத்துல சுட்டு கொண்டு. ஏமா போமா, அந்த இட்லி சட்டி அடுப்புலையும் மாவு தூக்கிறேன். இரு முத்தலகு, எங்க போற? அண்ணே கொஞ்ச நேரனே, 5 நிமிஷம் ஆகாது, அதுக்குள்ள நான் சுட்டு கொண்டுட்டு வந்து. என்ன சுட போற? அத்தாச்சிக்கு இட்லி. கொஞ்சமாவது உனக்கெல்லாம் அறிவுன்னு இருக்கா முத்தலகு?
இவ ஒரு ஆளு கேக்குறான்னு நீ போய் அடுப்பை பத்த வச்சு சுட போறியா இப்ப? ஐயோ கடவுளே, உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. வேலை இருந்தா வேற வேலை இருந்தா போய் பாரு. ஏமா பாவம் இல்லையா? ஏற்கனவே ஒரு குண்டா இட்லி இருக்கு. நிறைய பேருக்கு சொன்னவங்களும் இன்னும் வரல போல. அவங்களுக்கு சுட்டு வச்சாக்குல 50 இட்லி கிடக்கு. உனக்காண்டி ஒரு 4 இட்லி காண்டி திருப்பி போய் சுட சொல்லிட்டு இருக்கா. ஏன் இட்லி பிடிக்கலன்னா பொங்கல் இருக்குல்ல, அதை சாப்பிட்டா என்ன? கேசரி அந்த ஊத்தாப்பத்தை சாப்பிட்டா என்னம்மா? அதெல்லாம் விட்டுட்டு என்னமோ எனக்கு இட்லி தான் வேணும், சூடா தான் வேணும் அடம் பிடிச்சிட்டு இருக்க சின்ன பிள்ளைத்தனமா. ஒரு சம்மந்தி வீட்டுக்கு வந்தா சம்மந்திக்காரவளுக்கு எப்படி செய்யணும் அந்த மாதிரி பக்குவப்படுத்தி அது மாதிரி செய்யணும் டி. அதை விட்டுவிட்டு இவங்க ஓவரா பண்ணுவாவோ, அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணி விட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, நான் சொல்றதுதான். அவ ஊத்த போற, அவ உங்க அப்பாவுக்கு என்னப்ப? முல்ல வந்தேன்னா வாய் இருக்காது சொல்லிட்டேன். முத்தலகு பேசாம நில்லு நீனு. இவ சொல்றானே நீ போய் இட்லி ஊத்த போறியா? பேசாம நின்று, அவ்வளோதான். முல்ல நீ சாப்பிட வேணாம், எந்திரி முதல்ல. என்ன நான் சாப்பிட வேணாமாப்ப? வேண்டாம், நீ சாப்பிடவே வேணாம், வா கிளம்பு போலாம். என்ன பேரனுக்கு பேர் வைக்க வந்துட்டு சாப்பிட வேணாம் என்னை வான் கூப்பிட்டு இருக்கீங்க? நான் சாப்பாடு நல்லா இருந்தா தானங்க நான் சாப்பிட முடியும். இப்படி காஞ்சி தீஞ்சு போய் கிடக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் இருக்க முடியும்? அதுக்காக நான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வா வா போலாம் போலான்னு கூப்பிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம் இது? ஒரு அர்த்தமும் இல்ல, நீ திங்கவே வேணாம் வான்னு சொன்னேன். நீ திங்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல, கிளம்பு. அண்ணே 5 நிமிஷம் ஆகாதுண்ணே, நான் சுட்டு கொண்டுட்டு வந்துடுறேண்ணே. இதுக்காக ஒரு பஞ்சாயத்து அண்ணே. அண்ணே நீங்க போங்கண்ணே, அத்தாச்சிக்கு இப்போ நான் 5 நிமிஷத்துல சுட்டு தாரேன். அதை சாப்பிட்டுட்டு மனசார திருப்தியா வரட்டும்ண்ணே. இவ இன்னைக்கு இதை சொல்லுவா நீ செய்வ, நாளைக்கு வேற எதாவது சொல்லுவா நீ செஞ்சிட்டு இருப்பியா முதலகு? இவ சொல்லுக்கெல்லாம் நீ ஆடக்கூடாது, புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதெல்லாம் ஏத்து தான் ஆகணும். அதை விட்டுவிட்டு அவ இஷ்டத்துக்கு பண்றான்னா நீ அவ இஷ்டத்துக்கு ஓடி போய் எல்லாம் பண்ணிட்டு இருப்பியா? உன் வேலை என்னமோ பார்த்துட்டு பேசாம இரு முத்தலகு, சொல்லிட்டேன். ஏய் முத்தலகு போறியா? என்ன நான் போறேன் தான் சொல்றேன் அத்தாச்சி. அண்ணன் தானே வேண்டாம் வேண்டாங்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவர் வேணாங்க, இல்லை நான் ஓடவ முடியும். அவர் வேணானா நீ போக மாட்டியா? போ. அவர் பெரிய மனுஷன் அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்றேன்? நான் என்ன பண்றதா? அப்ப போக மாட்டேன். ஆமா போகாது. இப்ப என்னடி பண்ணணுங்கிற? ஏய் போடி போ. போய் ஊத்திட்டு வரையா என்ன? அம்மா கையெடு. முல கையேறி, என் மக மேல இருந்து கையேறின்னு. என்ன முத்தம்மா வாய் எகிருது? வாயை முடிட்டு நீ அமைதியாரு. போடி. அத்தாச்சி நான் ஊத்திட்டு வரேன்னு தான் சொல்றேன். அண்ணன் தான் அப்படி பண்றாரு. அவர் சொன்னா கேப்பியா? நான் சொல்றத அப்ப கேட்க மாட்டியா? முத்தலகு நீ போக கூடாது. முல்ல மரியாதையா முத்தலகு மேல இருந்து கையை எடுத்துரு. நடக்கிறது வேற, சொல்லிட்டேன். என்ன நடக்குதுன்னு தான் நானும் பாக்குறேன். போய் ஊத்திட்டு வான்னா ஊத்திட்டு வா போ. கையேறி என் மக மேல இருந்து. முல்ல உனக்கு அவ்வளோதான் மரியாதை, கையை எடுத்துரு. என் மக ராத்திரி 2 மணிலேருந்து தூங்கல. இது எல்லாம் சமைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், வாரவங்களுக்கு திருப்தியாக போட்டு அனுப்பணும்ட்டு. நீ எனக்கு என்னன்னு உட்காந்து திங்காம வர்றதுக்கு இப்போ வந்து காஞ்சு கிடக்கு தீஞ்சு கிடக்குன்னா நாங்கள் எப்படி பண்ணுவோம்? இருக்கிறது இதுதான். தின்னா தின்னு, திங்கலன்னா போயிட்டே இருடி. உனக்கெல்லாம் இது பண்ணிட்டு அங்கே இருக்க முடியாது. என் மக உனக்காண்டி போய் 4 இட்லி ஊற்றிட்டுலாம் கிடக்க மாட்டா. ஒரு குண்டா இட்லி கிடக்கு. அதெல்லாம் நாங்கள் எப்போ என்ன பண்ணுறது? நீ சொல்லுவ உடனே என் மக ஓடி போய் உனக்காக வாய்க்கு வக்கனையா பண்ணிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. உன் வீட்டில் எங்களுக்கு எத்தனை நாளைக்கு சோறு போட்ட? எத்தனை நாளைக்கு சோறு போட்ட? ஒரு நாளையில் ஊற்றிருப்பியா கஞ்சி? வீட்டுக்கு வந்தாலே உனக்கு அப்படிதான் மூஞ்சி போகும். இவளுகளா வந்துட்டாளுங்க, இவளுக்கு எதுக்கடா இங்கே வந்தாளுங்கன்னு அப்படிப்பட்ட அவ நீ. உடனே நீ என்னமோ எங்களுக்கு ஊற்றி கிழிச்ச மாதிரி நீ நாங்கள் உனக்கு சூடாக போடலைன்னு கோவம் பொத்துட்டு வருதோ? தின்னா தின்னு திங்களனா போடி. எப்ப தம்பி உன் பொண்டாட்டி என்னடா அந்த கிழவி இப்படி பேசுதுன்னு கோச்சுக்கிறாத. என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். இங்க பாரு முல்ல, எனக்கு சின்னவ தான் நீனு. உன்னை நான் பேசுறதுல எனக்கு தப்பு இல்லை. உன்னை விட குறைச்சாலும் நான் கிடையாது, சரியா? சுட முடியாது. இருக்கிற தின்னா தின்னு, இல்லைனா கிளம்பு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடா இப்படி சொல்லுதே வைக்குது, நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ. ஓஹோ கதை அப்படி போதா? சொல்லிட்டே இருக்கேன், என்ன நீ? அண்ணே விடுங்கண்ணே விடுங்கண்ணே, பாவம். நீ எனக்கு பாவம் பாக்குறியா? யோ விடியா யோ. ஏய் கௌசி பாரு அப்பாவ முடி பிடிச்சி இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு இல்லத்தா என்னடி ஆக்குறது என் மண்டை? வலிக்கிற மாதிரி இருக்குடி. கௌசி சொல்லுடி. வானா வாயேன். இவங்களுக்கு பெரிய மேடம் இவங்களுக்கு எல்லாம் பண்ணி அவங்க கொடுப்பாக, தின்னுபிட்டு இருக்கலாம்னு நினப்பு. நீ ஒன்றும் சாப்பிட வேணாம், வந்துரு இல்லைன்னா மண்டையில் ஒரு முடி இருக்காது, எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிட்டு போயிடும். உனக்கு சாப்பாடு விஷயம் பிரச்சனை இல்லடி, உனக்கு சாப்பாடு விஷயம் பிரச்சனை இல்லை. உனக்கு பேர் மாற்றி வச்சுட்டாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. அதுதான் உனக்கு கடுப்பு. அந்த கடுப்புல நீ இருக்கிற இப்போ. யார் சொன்னது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்களும் அதெல்லாம் நினச்சிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எப்போ சொன்னேன்? அந்த கடுப்புலாம் ஒன்றும் இல்லையே.
ஏ உனக்கு அதுதான், நீ என்னதான் மாத்தி சொன்னாலும் மரியாதைக்கு முத்தலகு மேல இருந்து கையேடு. அப்பா விட்டு தள்ளுங்கப்பா. பா கையெடுங்கப்பா வந்துடும். ஏய் முல்லை, என்னடி பண்ணிட்டு இருக்கா? சாப்பாடு இப்படி உதச்சி வீசிட்டு இருக்கா? அறிவு இருக்கா இல்ல? என்னடி எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? உன் காலெல்லாம் ஒடிச்சு அடுப்புல வச்சாதான் சரிப்பட்டு வருவான்னு நினைக்கிறேன். கௌசி பாருமா உங்க அம்மா பண்றத. அவளை பிடிச்சுங்கிடு இல்ல, இன்னைக்கு அவளை கொல்லாம விட போறது இல்ல நானு. நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, இந்த மாதிரி சாப்பாடு யார் சாப்பிட்றா? மனுஷன் சாப்பிடுவாங்களா என்ன? அதுக்காண்டி தான் அவளை வேற ஊத்திட்டு வர சொன்னேன். அவ சரின்ட்டு போறா, உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க போக கூடாது தடுத்துட்டு இருக்கீங்க. அவ சரி நான் போய் ஊத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா, உங்களுக்கு என்ன? போடி போய் ஊத்திட்டு வர முடியுமா முடியாதா? என்ன அத்தாச்சி இது? சாப்பாடை போய் இப்படி வீசி எறியறீங்களே, உங்களுக்கே இது நல்லா இருக்கா? எவ்வளோ கடவுள் கொடுத்த ஒரு இது, அதை போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரு சாப்பாடும் நமக்கு கிடைக்குது. அது தெரியாதா உங்களுக்கு? இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே அண்ணி, நல்லாவா இருக்கு அத்தாச்சி? அடாச்சி வாய மூடு. உன் ஆளுக உன் நடிப்பெல்லாம் உனக்குள்ளே வச்சுக்க. சும்மா என் கிட்டலாம் நடிச்சிட்டு இருக்காத சரியா? இந்த முல்லை யாருன்னு உன்கிட்ட நான் காமிக்கணும். அதுக்கு தான் இங்கே பாரு, எனக்கு மரியாதையே போய் இட்லி தோசை ஊற்றிட்டு வா, இல்லைனா இட்லி ஊற்றிட்டு வா. எனக்கு சூடாக இப்போ வரணும். என்னடி முல்லை, நானும் போனா போதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். பொம்பளை மாதிரியா நீ நடந்துக்கிற? காலை எட்டி உதச்சிக்கிட்டு எங்களை பார்த்து அவ்வளோ இலக்காரமாக உனக்கு தெரியுதா? இலக்காரமாக தெரியுதா என்னன்னு கேட்டேன். கேட்க பார்க்க யாரும் இல்லைன்னு பண்ணிகிட்டு இருக்கியா? கேட்க பார்க்க யாரும் இல்லைன்னு ஆடிட்டு இருக்கியா நீனு? கௌசி எழுந்திரி, நம்ம போகலாம். சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம், எழுந்திரி போகலாம். வாடி, எதுக்கடி உட்காந்துருக்க? சி, இங்கெல்லாம் வந்து சாப்பிட வந்தோம் பாரு, கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை எதுவும் கிடையாத இடத்துல போய் சாப்பிட வந்தோம் பாரு. நம்மளை சொல்லணும். எந்திரி முதல்ல, சொல்லிட்டே இருக்க உட்காந்து எந்திரி. மளிகா வாய் முடிக்க, வாய்க்குள்ள ஏதாவது உள்ள ஓடிட போகுது, வாய் முறி. ஏக்கா இதெல்லாம் நல்லதாக்கா? சாப்பாடை போய் இப்படி எட்டி உதச்சி இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்களேக்கா, இதெல்லாம் நல்லதா? நல்லது கெட்டது எனக்கு நீ சொல்லி தரியா? நீ சொல்லி தரியா? நல்லது என்ன கெட்டது என்னன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை.